வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி 13 ஜனவரி ஹிந்து எடிட்டோரியல் ஃபஸ்ட் ஆர்டிகல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இந்த எடிட்டோரியல் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். வாங்க ஆரம்பிக்கலாம். மேன்மேட் டிசாஸ்டர். அதாவது இந்த ஆர்டிகளோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் ஈரான் ஷூட்டிங் டவுன் உக்ரைன் பெயின். அதாவது ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் இப்போ வந்து ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை நிலவிட்டு இருக்குது. ஸோ அதில் வந்து ஈரான் வந்து யூஎஸ் அட்டாக் பண்ணாங்கள்ல. ஸோ வந்து அப்போ பார்த்திங்கன்னா தவறுதலாக வந்து உக்ரைன் ஒரு பேசஞ்சர் பிளேனை வந்து சுட்டு வீழ்த்தி கிட்டத்தட்ட 176 பேர் வந்து அதில் வந்து பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க. ஸோ அதை பற்றின ஆர்டிகல் தான் இது அப்படிங்கிறாங்க. ஈரான் ஷுட் ஹேவ் ஹேட் சேஃப்டி ஸ்டெப்ஸ் ஃபார் சிவிலியன் ஏர்க்ராஃப்ட் வைல் ப்ரிப்பேரிங் ஃபார் எனிமி ரிட்டாலியேஷன். ரிட்டாலியேஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிலடி கொடுக்குறது அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுதான். அதாவது வந்து இந்த மாதிரி வந்து ஒரு யூஎஸ்க்கு வந்து இப்போ பதிலடி கொடுக்குற சமயத்தில் வந்து ஈரான் வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு வராத மாதிரி அவங்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு அம்சங்கள்லாம் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு அதுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த பதிலடி நடவடிக்கையை எடுத்துருக்கணும் அப்படிங்கிறாங்க. The shooting down of a passenger plane by Iran's military on Wednesday, a few hours after it launched missile attacks on US troops in Iraq, is the most tragic outcome of the recent spike in US-Iran tensions. அதாவது ட்ராஜிக் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு துயரமான சம்பவம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான். அதாவது வந்து இப்போ வந்து ஈரானுக்கும் வந்து யூஎஸ்க்கும் அந்த அட்டாக் நடந்துச்சுல்ல, தாக்குதல் நடந்துச்சுல்ல. ஸோ அதில் வந்து வெனஸ்டே அன்னைக்கு பார்த்திங்கன்னா அதில் அப்போ அந்த அட்டாக் நடக்கும்போது ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உக்ரைன் பிளேனை வந்து அவங்க வந்து சுட்டு வீழ்த்திட்டாங்க. ஸோ வந்து இந்த ஏற்கனவே ஒரு பதற்றமாக இருக்கிற சூழ்நிலை இது வந்து ஒரு துயரமான சம்பவமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. The Ukrainian jet with 176 aboard was hit by an Iranian surface-to-air missile shortly after it took off from Tehran's Imam Khomeini airport. அதாவது வந்து உக்ரைன் ஜெட் 176 பேர் கூட போயிட்டு இருந்த அந்த ஜெட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈரான் வந்து சர்ஃபேஸ்-டு-ஏர் மிசைல் மூலிமா வந்து அந்த ஏர்போர்ட் இமாம் கொமேனி ஏர்போர்ட்லேருந்து புறப்பட்ட கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஒரு ஏவுகணை வீழ்த்தி வந்து அதை வந்து சுட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. After initially rejecting Western assertion that an Iranian missile brought down the plane, Tehran on Saturday said one of its soldiers fired the missile, mistaking the jet for an enemy aircraft as it turned to an sensitive area. அதாவது அசர்ஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா வலியுறுத்தி கூறுறது அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான். அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஈரான் பார்த்திங்கன்னா அந்த உக்ரைன் ஜெட்டு வந்து அந்த ஏவுகணை இது பண்ணி தாக்குதல் வந்து நாங்கள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து மற்ற கண்ட்ரிஸ்லாம் வந்து ரொம்ப அவங்கள வந்து ஒரு வற்புறுத்தி இது பண்ணதுனால வந்து அவங்க வந்து ஆமாம் நாங்கள் தான் வந்து இப்போ வந்து ஒத்துக்கிட்டாங்க, நாங்கள் தான் வந்து அந்த தாக்குதலை வந்து நடத்தினோம், அது வந்து தெரியாமல் நடந்துடுச்சு. ஏன்னா வந்து அந்த சோல்ஜர்ஸ் வந்து ஒரு ஹியூமன் மிஸ்டேக்கு. அந்த அந்த ஏரியா பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு அந்த பதற்றமான ஏரியா. ஸோ அந்த ஏரியாவில் வந்து இந்த ஜெட்டு வந்தவொடனே எனிமி தான் வந்து எங்களை வந்து தாக்க வராங்க அப்படின்னு நினச்சி தப்பாக நினச்சி நாங்கள் வந்து அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு வந்து ஈரான் வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இப்போது This is not the first time US-Iran tensions have led to an aviation disaster. ஸோ வந்து இது வந்து தடவை கிடையாது. இந்த மாதிரி வந்து யூஎஸ் ஈரானுக்கு இந்த மாதிரி ஒரு போர் சூழ்நிலை இருக்கும்போது அந்த இதில் வந்து பாதிக்கப்பட்டது அந்த ஏவியேஷன். அதாவது வந்து அந்த ஏர்க்ராஃப்ட், அந்த சிவிலியன் ஏர்க்ராஃப்ட்னு சொல்லுவாங்கள்ல, மக்கள்லாம் பயணம் பண்ணுற ஏர்க்ராஃப்ட் அது பாதிக்கப்படுறது இது வந்து தடவை கிடையாது அப்படிங்கிறாங்க. In 1988, in the last stage of Iran-Iraq war, a US Navy warship shot down an Iran air flight over the Gulf, killing all 290 passengers. அதாவது 1988 ஈரானுக்கும் ஈராக்கும் ஒரு போர் நடந்தப்போ வந்து யூஎஸோட நேவி வார்ஷிப் வந்து ஒரு ஈரான் ஃப்ளைட்டு, அதாவது மக்கள் பயணம் பண்ண ஃப்ளைட்டை வந்து, அதாவது 201 பேர் பயணம் பண்ண அந்த ஃப்ளைட்டை வந்து ஏற்கனவே வந்து இந்த மாதிரி சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. ஸோ வந்து அதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறாங்க. Then the US troops said they mistook the plane for a military aircraft that was going to attack the ship. அதாவது அப்போ வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா யூஎஸ் வந்து எங்களோட அந்த வார்ஷிப் வந்து போர்க்கப்பல் வந்து தாக்க வந்த ஒரு பிளேன்னு நினச்சோம், அதனால தான் வந்து அந்த ஈரான் அந்த பேசஞ்சர் பிளேனை வந்து நாங்கள் சுட்டு வீழ்த்தினோம் அப்படின்னு வந்து யூஎஸ் வந்து சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஈரான் சேஸ் த சேம் டுடே. ஈரான் வந்து அதே தான் இப்போ சொல்கிறாங்க, எங்களை தாக்க வந்துடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் நாங்கள் வந்து அவங்கள சுட்டு வீழ்த்தினோம் அப்படின்னு வந்து அதே சேம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. In both incidents, innocents who did not have anything to do with the conflict became victims. அதாவது வந்து கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும், மோதல் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான். விக்டிம்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான். அதாவது வந்து இந்த ரெண்டு சம்பவத்துலையுமே பார்த்திங்கன்னா இந்த மோதலில் வந்து சம்மந்தமே இல்லாதவங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. This time it was US President Donald Trump's reckless decision to assassinate Soleimani that pushed both countries to the brink of a war. Reckless அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு என்ன பின்னாடி நடக்கும் பின் விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் ஒரு முடிவெடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து ரெக்லெஸ் டெசிஷன் அப்படிங்கிறது. பிரிங்க் அப்படின்னாலும் தெரிஞ்சிருக்கும், ஒரு விளிம்பு ஓரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் பிரிங்க் அப்படிங்கிறது. அதாவது வந்து இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் பிரசிடெண்ட் வந்து ஒரு பின் விளைவுகள் என்ன வரும் அப்படின்னு வந்து யோசிக்காமையே வந்து அந்த இவர் சோலைமணி, ஈரானோட அந்த படை தளபதி இருக்கார் பார்த்திங்களா, அவரை வந்து கொலை பண்ணிட்டாங்க. ஸோ வந்து இப்போ வந்து 2 கண்ட்ரியுமே வந்து ஒரு விளிம்பில் இருக்காங்க, ஒரு ஓரத்தில் இருக்காங்க. ஒரு போர் வந்து மூன்றுமோ அப்படிங்கிற ஒரு ஓரத்தில் இருக்கிறதுக்கு காரணம் வந்து டொனால்ட் ட்ரம்ப் தான். அவர் எடுத்த அந்த பின் விளைவுகள் பற்றி யோசிக்காமல் எடுத்த அந்த முடிவு தான் காரணம் அப்படிங்கிறாங்க. After launching missiles at US troops in Iraq in retaliation for the general's killing, Iran's missile defense system were on high alert, anticipating retaliatory American airstrikes. அதாவது வந்து யூஎஸ் வந்து அந்த சோலைமானியை வந்து கொலை பண்ணதுக்கப்புறம் வந்து ஈரான் வந்து பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யூஎஸோட ஏர்பேஸை வந்து தாக்குனாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈரான் வந்து ஒரு தயாரான நிலையில் தான் இருந்தாங்க. எங்கே வந்து திருப்பி வந்து யூஎஸ் நம்மளை அட்டாக் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்து ஈரான் வந்து ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருந்தாங்க, எதுக்கும் ரெடியாக இருந்தாங்க. அவங்க எங்கே அட்டாக் பண்ணாங்கன்னா எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற இதில் வந்து எல்லா டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாத்தையுமே வந்து ஒரு எச்சரிக்கை உணர்வோடு வந்து ரெடியாக வச்சுருந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஈரான் பிளேம்ஸ் ஹியூமன் எரர் ஃபார் த அட்டாக் ஆன் த பேசஞ்சர் பிளேன். அதாவது ஈரான் வந்து இது வந்து ஒரு மனிதனால் செய்யப்பட்ட ஒரு தவறு தான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க, இது காரணம் அப்படிங்கிறாங்க. பட் வாட் எவர் த கண்டெக்ஸ்ட் இஸ், இட் கேனாட் அப்டிகேட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் வாட் ஹேப்பன். அப்டிகேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதாவது வந்து இப்போ இது என்ன தான் பிரச்சனையாக இருந்தாலும் ஈரான் வந்து தங்கள் நாட்டிலேருந்து ஒரு பிளேன் போகுது அப்படின்னா அந்த மக்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிறது தான் வந்து அவங்களோட பொறுப்பு. இப்படி வந்து சும்மா ஹியூமன் எரர் அப்படி இப்படின்னு சொல்லி வந்து அந்த பொறுப்பை வந்து விட்டு கொடுக்கறது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது அப்படிங்கிறாங்க. உக்ரைன் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸ் சேஸ் த ஃப்ளைட் டுக் ஆஃப் ஆஃப்டர் கிளியரன்ஸ் ஃப்ரம் த ஏர்போர்ட். அதாவது உக்ரைன் பிளேன் தானே வந்து பாதிப்படைஞ்சிருக்கு. ஸோ வந்து அந்த உக்ரைனோட இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளைட்டு வந்து அந்த உள்ள அந்த ஆஃபீஸர்ஸில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்டேருந்து கிளியரன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் தான் வந்து டேக் ஆஃபே ஆச்சு அப்படிங்கிறாங்க. The airline also rejects the Iranian military claims that the plane veered off from its routes. அதாவது veered off அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திசையை மாற்றுறது அப்படின்னு சொல்லுவோம்ல. அதாவது வந்து ஏர்க்ராஃப்ட் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட திசையில் தான் போகணும் அப்படின்ட்டு வந்து அதே மாதிரி வந்து ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உக்ரைனியன் ஏர்க்ராஃப்ட் பேசஞ்சர் ஏர்க்ராஃப்ட் வந்து அந்த போர் நடக்கிற அந்த பதற்றமான ஏரியாவுக்கு வந்து திசை மாதிரி வந்துருச்சு, அதனால தான் நாங்கள் அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து உக்ரைன் அந்த ஏர்லைன்ஸ் வந்து அந்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து அந்த மாதிரி திசை மாற்றம் எதுவுமே போகல அப்படின்னு வந்து தங்களோட இதை வந்து கருத்தை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஈரான்ஸ் அட்மிஷன் அண்ட் அப்பாலஜிஸ் ஸ்டெப் இன் த ரைட் டைரக்ஷன். அதாவது இந்த மாதிரி வந்து சரி தவறு நடந்துருச்சு, ஸோ வந்து ஈரான் வந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் தான் தவறு போனோம் ஒத்துக்கிட்டாங்க, ஸோ வந்து அதுக்கு மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து கரெக்டான திசையில் தான் போயிட்டுருக்காங்க ஈரான் அப்படிங்கிறாங்க. பட் இட் ஷுட் கேரி அவுட் அலாங் வித் இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எ தரோ ப்ரோப் இன்டு வாட் லெட் டு த ஆக்சிடென்ட் அண்ட் பனிஷ் ஹூவர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஹியூமன் எரர். ப்ரோப் அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ, ஒரு விசாரணை நடத்துறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதாவது வந்து ஸோ இப்போ அந்த இன்டர்நேஷ்னல் அந்த யாரெல்லாம் இந்த இதை விசாரிக்கிறாங்களோ அவங்க இதில் வந்து ஒரு நல்ல ஒரு முழுமையாக ஒரு விசாரணை நடத்தி இந்த விபத்துக்கு வந்து யார் காரணமோ அவங்களுக்கு வந்து தகுந்த தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சச் மிஸ்டேக்ஸ் ஆர் அன்அக்செப்டபிள் ஈவன் இன் வார். ஸோ வந்து இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறது வந்து ஒரு போரில் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி வந்து அப்பாவிகளை வந்து கொல்றது வந்து ஒரு தவறான விஷயம் அப்படிங்கிறாங்க. ஈரான் ஷுட் ஹேவ் புட் இன் பிளேஸ் த ஹையஸ்ட் சேஃப்டி மெஷர்ஸ் அண்ட் ஃபாலோட் இன்டர்நேஷ்னல் ப்ரோட்டோகால்ஸ் while preparing itself for enemy retaliation. அதாவது வந்து ஈரான் வந்து ஒரு நல்ல ஒரு அதிகமான ஒரு பாதுகாப்பு உணர்வோடு இருந்திருக்கணும். இந்த மாதிரி ஒரு பதிலடி கொடுக்கும்போது எல்லா பாதுகாப்பு அம்சங்களையும் வந்து ஈரான் வந்து கடைபிடிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி வந்து அப்பாவி மக்கள்லாம் வந்து பாதிப்படையாமல் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. கிளியர்லி இட் நாட் டூ ஸோ. ஸோ வந்து இதுலேருந்தே தெரியுது ஈரான் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு பாதுகாப்பு உணர்வோடு இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அப்படிங்கிறாங்க. அண்ட் இன்னோசன்ட் பீப்புள் பெய்ட் அ ப்ரைஸ் ஃபார் ஈரான்ஸ் மிஸ்டேக். அதாவது வந்து ஈரானோட இந்த பாதுகாப்பு உணர்வோடு இல்லாமல் இருந்ததுக்கு அப்பாவி மக்கள் வந்து அதுக்கு தகுந்த பரிசை வந்து இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து பாதிப்பை வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஈரானோட தப்புக்கு மக்கள் வந்து பாதிப்படைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. Both Iran and the US should ask themselves whether the confrontational path they have chosen since Mr. Trump unilaterally pulled the US out of Iran nuclear deal in May 2018 was worth the risk. அது கன்ஃபரன்டேஷன் அப்படின்னா மோதல் போக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதாவது வந்து ஈரானும் யூஎஸும் வந்து தாங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கணும். அதாவது வந்து
இந்த மோதல் போக்கு வந்து அதாவது டொனால்ட் ட்ரம்ப் வந்து மே 2018 அந்த அணு ஆயுத ஒப்பந்தத்துலேருந்து வெளியேறினதுக்கப்புறம் யூஎஸும் ஈரானும் வந்து இந்த மோதல் போக்கில் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து கரெக்டு தானே அப்படிங்கிறது வந்து அவங்களே வந்து அவங்கள கேள்வி கேட்டுக்கணும் அப்படிங்கிறாங்க. போத் கண்ட்ரீஸ் வேர் ஆன் த பிரிங்க் ஆஃப் அன் ஆல் அவுட் வார் ஏர்லியர் திஸ் வீக். அதாவது வந்து 2 நாடுகளுமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு எங்கே வார் வந்து வந்துருமோ, போர் வந்து மூண்டுருமோ அப்படிங்கிற ஒரு விளிம்பில் தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க இந்த வாரத்திலேருந்து. அட்லீஸ்ட் 226 people, mostly Iranians, have already lost their lives in tragedies related to the Soleimani killing. Over 50 were killed in a stampede at the funeral. அதாவது வந்து ஸ்டாம்பீட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசல் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான். அதாவது வந்து கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்தே ஒரு 226 பேர் கிட்டத்தட்ட எல்லாருமே பார்த்திங்கன்னா ஈரானியன்ஸ் தான் வந்து தங்களோட உயிரை வந்து விட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சோலைமானி அவருக்கு வந்து அந்த இறுதி சடங்கு நடத்தாங்களா, அதில் பார்த்திங்கன்னா அதில் கூட்ட நெரிசல்லே கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அது இல்லாமல் ஒரு 226 பேர் வந்து இறந்துட்டாங்க இந்த பிரச்சனையில் அப்படிங்கிறாங்க. If Iran is sincere in its apology, it should not only unearth what happened and punish the culprits, but also take immediate steps to reduce tensions with the US. Unearth அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வரது இல்லை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான். அதாவது வந்து இப்போ ஈரான் வந்து தங்களோட அந்த மன்னிப்பு வந்து கோரியிருக்காங்க. அது வந்து உண்மையாக இருந்தது அப்படின்னா வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து அந்த உக்ரைன் ஏர்க்ராஃப்டை வந்து சுட்டு வீழ்த்தினாங்களா, அதில் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து வெளியே கொண்டு வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதே மாதிரி வந்து இந்த தாக்குதல் நடத்தின இது யார், ஹியூமன் எரர்னு சொன்னாங்களா, ஸோ வந்து யாரை வந்து அப்படி வந்து தப்பாக பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும். அதே மாதிரி வந்து இந்த பிரச்சனையை வந்து இன்னும் வளர்க்காமல் யூஎஸ் கூட வந்து ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு கொண்டு வரதுக்கு என்னென்ன பண்ணலாமோ அதெல்லாம் வந்து யூஎஸும் ஈரானும் சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் மக்கள் இந்த ஃபஸ்ட் எடிட்டோரியல். கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். வேர்ட்ஸ் வித் தமிழ் மீனிங்கோட இருக்கும். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.